டைலாக் பக்கத்துல இருக்க தம்பி சொல்லுவாரு. அத கேட்டு அப்படியே திரும்ப சொன்னா போதும். சொல்லும் போது அது யதார்த்தமா இருக்கணும். அவ்வளவுதாம்மா. அந்த ப்ராப்பர்ட்டி கொடு 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 கொடு. என்னங்க சார்? போங்க. இப்ப எடுக்க போற சீன் என்னன்னா, நீ கைய நீட்டி இந்த பொம்மை வீடு இருக்குல்ல, அத ஒரிஜினல் வீடா நினைச்சு சொல்லணும். இது நம்மள மாதிரி சாமானிய மக்களுக்கான வீடு. நீ சொல்லும் போது திரு சார் பின்னாடி வந்து கைய பிடிச்சிட்டு பரசுராம் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் நமக்காகவே கட்டின வீடுன்னு சொல்லுவாரு. புரியுதாமா? புடிமா புடிச்சுக்கோ சார். நீங்க உங்க பொசிஷன் போயிடுங்க ப்ளீஸ். மானிட்டர் பார்க்கலாமா? ரெடியா? அஸ்வின் சார் பார்க்கலாமா? ரெடியா? போலாம் சார். ரெடி ஆக்ஷன். இது நம்ம மாதிரியான சாமானிய மக்களுக்கான வீடு. பரசுராம் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் நமக்காக கட்டித்தர வீடு. கட் கட் கட்பா. நல்லா இருந்தது. கொஞ்சம் ஷையா ஃபீல் பண்றீங்க. அவ்வளவுதான் அவ்வளவுதான். டேக் போலாமா? போலாமா சார்? உங்க பொசிஷன். சாரிமா சாரி. அஸ்வின் ரெடியா? Ready, ready, camera roll, action. நீங்க சொல்லியே இவ்ளோ கேள்வி கேக்குறா. நான்லாம் என்னக்கா? ஏய் மகா, இவங்க எல்லாரையும் விடு. ஓ எடை என்னன்னு உனக்கு நல்லாவே தெரியும். இவதான் அறிவு கடத்தனமா ஏதாவது பேசுறானா? நீ நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு கேமரா முன்னாடி வந்து நிக்கிற. அறிவில்ல உனக்கு? முதல்ல கிளம்பிடிக்கிறது. உனக்கு கிளம்பிடின்னு சொல்ல கொஞ்சம் சும்மா இருமா. மகா, நான் சொல்றேன், நீ தான் நடிக்கிற. இது நான் எடுத்த முடிவு. நடிப்பா பாக்குற ஒரு பக்குவம் கூட எங்க அம்மாக்கு இல்லனா அது அவங்களோட பிரச்சனை. நீ தைரியமா நடி மகா. யார் என்ன பண்றாங்கன்னு நானும் பாக்குறேன். என்ன திரு? என்ன நாங்க மாறி மாறி பேசிட்டு இருக்கோம், நீ எதுவுமே பேசாம அமைதியா நின்னுட்டு இருக்க? அத்தை, இங்க ஆல்ரெடி ஏகப்பட்ட ப்ராப்ளம் போயிட்டு இருக்கு. மகாவும் நானும் நடிக்கிறோம், அவ்வளவுதான். இது ஒரு சாதாரண விஷயம். இத போய் எதுக்கு பெருசுபடுத்துறீங்க? ஏமா இப்படி பண்றீங்க? பாருங்க திருவ இவ்வளவு வெக்ஸ் ஆகி பேசுறானு. நீங்க இங்க இருந்து முதல்ல கிளம்புங்கம்மா. ஏய், பொறுமையா சொல்றேன். நான் சொல்றத நல்லா காது கொடுத்து கேளு. இவ உன்னை நம்ப வச்சு கழுத்த அறுக்க பாக்குறா. போதுமா? நீங்க பேசின வரைக்கும் போதும். இனிமே நீங்க ஒரு வார்த்தை பேசினாலும் நான் மனுஷன் இருக்க மாட்டேன். இன்னொரு தடவை மகாவை பத்தி என் முன்னால தப்பா பேசுனீங்க, அப்புறம் நான் அம்மானு கூட பார்க்க மாட்டேன். சந்தோஷமாடி? சந்தோஷமா உனக்கு? நீ நினைக்கிறதெல்லாம் நடந்துகிட்டே இருக்குல்ல? கடைசியில எனக்கு என் பொண்ணுக்கு சண்டை மூடி விட்டுட்டல. நீ நல்லா இருக்க மாட்டடி. ஆனா நீ நல்லாவே இருக்க மாட்ட. மா, ஏய் போதும் சும்மாரு. நான் உன்னை பெத்தவடி. உனக்காக தான் நான் இவ்வளவு பேசிட்டு இருக்கேன். ஆனா நீ அதையும் மீறி இவளை நடிக்க வைக்கிறல்ல. இங்க பாரு, இதெல்லாம் நல்லதுக்கு இல்ல, நல்லதுக்கே இல்ல. இவ்வளவு தூரம் நீ இவ்வளவு நம்பினது நீ செஞ்ச பெரிய தப்பு. சீக்கிரமே நீ புரிஞ்சுப்ப. அப்ப நீ இந்த அம்மா கிட்ட வந்து நிப்ப. அப்ப பேசிக்கிற நீ உன்கிட்ட.
அம்மா ரொம்ப கோவப்படுறாங்க. இதுக்கப்புறமும் நான் நடிச்சா பெரிய பிரச்சனை ஆயிடும்க்கா. பாருங்க, உங்களுக்கும் அவங்களுக்கும் நான் சண்டை இழுத்து விடுறதா நினைக்கிறாங்க. வேண்டாங்க்கா, காஞ்சனா அம்மா சொன்ன மாதிரி நீங்களே நடிங்க. என்ன விளையாடுறே மகா? இவ்ளோ தூரம் ஆன பின்னாடி திரு கூட என்ன நடிக்க சொல்ற? அம்மா பேசுறதெல்லாம் நீ மனசுல வச்சுக்காத. அவங்க அப்படிதான் தேவையில்லாம கற்பனை பண்ணி தப்பு தப்பா பேசிட்டு இருக்காங்க. காஞ்சனா அம்மா இவ்ளோ தூரம் கோவப்படும் போது என்ன மகா, நான் இவ்ளோ சொன்னதுக்கு அப்புறமும் இப்படி யோசிக்கிற? இங்க பாரு மகா, எனக்காக நீ ஏதாவது பண்ணணும்னு நினைச்சா இது மட்டும் பண்ணு ப்ளீஸ். என்னக்கா இப்படி எல்லாம் பேசுறீங்க? இந்த வாழ்க்கையே நீங்க கொடுத்ததுதான். நீங்க இப்படி எல்லாம் என்கிட்ட பேசலாமா? நான் நடிக்கிறேன்க்கா, உங்களுக்காக நடிக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ் மகா. உன்னை ஃபோர்ஸ் பண்றேன்னு நினைக்காத. நீ நடிச்சா ஜெயிக்க போறது திரு. இந்த கம்பெனி நம்பர் 1க்கு கொண்டு வருது தான் அப்பாவோட கனவுன்னு திரு எத்தனை தடவை சொல்லிருக்கான். அவன் அப்பாவோட கனவை நினைவாக்குறது இப்போ உன் கையில தான் இருக்கு மகா. தயவு செஞ்சு திருவ தோக்க விட்டுறாத மகா. சார், நீங்க ஆரம்பிங்க. மகா எனக்காக நடிப்பான்.